ஐயா, இப்போ வேதனைன்றது ஆன்மாவுக்கா உடலுக்கா? எப்படி எப்படி வேதனைன்றது ஆன்மா? வேதனை என்பது உடலுக்கு தான். ஆனால் செத்த பணத்துக்கு அந்த வேதனை கிடையாது. புரியுது. உயிரோடு இருக்கிற மனிதனுக்குள்ள இந்த ஆன்மா இருந்து இந்த வேதனையை உடல் அனுபவிக்குது. புரியுது. அனுபவிக்குது. இந்த உடலில் இருந்து ஆன்மா பிரிஞ்சிட்டா உடல் வேதனையை அனுபவிப்பதல்ல, ஆன்மாவும் அனுபவிப்பதல்ல, விடுபட்டுட்டா. ஓகே. ஆனால் இந்த உடலில் உயிர் இருக்கிற வரையில் எல்லா இன்ப துன்பங்களும் இந்த உடல் அனுபவித்தே ஆக வேண்டும். அதுக்கு ஆன்மாவே சாட்சி. ஆன்மாவும் வருத்தப்படும். பரமாத்மாவுடைய இது வேற, ஆன்மாவின் கட்டளை வேற. சரி, புரியுதா உங்களுக்கு? அந்த பரமாத்மாவுடைய செயல்பாடு என்பது இறைநிலை கடந்தது. ஆன்மா என்பது இறைநிலை கடக்காத நிலையில் இருப்பது. அதுவும் இறைநிலை கடந்தால், இறைநிலையோடு ஐக்கியமானால் இந்த ஆன்மா படுகின்ற துன்பம் அனைத்தும் இறைவன் கட்டளையே ஆன்மாவும் ஏற்றுக்கொள்ளும், உடலும் ஏற்றுக்கொள்ளும். ஆன்மாவும் ஏற்றுக்கொள்ளும், உடலும். நாம் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்தான் தீர வேண்டும். ஆன்மாவும் ஏற்றுக்கொள்ளும், உடலும் ஏற்றுக்கொள்ளும். புரியுதுங்களா? புரியுதுயா. அடுத்த கேள்வி. ஐயா, இப்போ மனசு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்கய்யா, மனம் நிறைவாக இருக்குன்றாங்கய்யா. அப்போ அது அது உடலுக்கும் சேரும், ஆன்மாவுக்கும் சேருமா ஐயா? ஆமாம் ஆமாம். மன நிறைவு என்பது பல விஷயங்கள். சரியா. இப்போ என்னுடைய பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. சரியா. மன நிறைவாக இருக்குது. என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. சரி. பொண்ணு கல்யாணம் ஆச்சு, மன நிறைவாக இருக்குது. அப்புறம் என் பேரனுக்கு கல்யாணம் ஆச்சு, ரொம்ப மன நிறைவாக இருக்குது. என்ன, இது ஒரு வகையான மன நிறைவு. இறைவனோடு ஐக்கியமாகும்போது அந்த மன நிறைவு வேற. புரியுது. இறைவனா, ஆஹா என்ன ஆனந்தம், இறைவா இந்த மன நிறைவை எனக்கு எப்பொழுதும் தா. இந்த ஜீவன் பிரியும் காலம் வரையில் எத்துன்பமாயினும் அனைத்தையும் நான் தாங்கிக் கொள்கிறேன். எப்பொழுதும் எனக்கு இந்த மன நிறைவையே தா. நான் உன்னை மறந்தாலும் என்னை நீ மறவாதே. இறைவா, என்னை காத்து என் மனதை நிறைவாக இருக்க எனக்கு அருள்தா என்பது ஞானிகளுடைய வேண்டுகோள். அதே நேரத்தில் நல்ல ஒரு பக்தராக இருந்தாலும் அவரும் வேண்டிப்பார். வாழ்க்கையில் எவ்வளோ துன்பமாக இருந்தாலும் அனைத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு மனநிறைவோடு இறைவனை தவம் செய்வார். சத்குரு. ஐயா, இப்ப ஒருத்தர் ஞானியா ஆகிறது உணவு பழக்க வழக்கங்கள், பயிற்சி, அப்புறம் அவரோட கர்மானாலதான் இந்த மூணுமே டிசைட் பண்ணுதாயா, இல்ல எது அவரை ஞானி ஆக்குது? ஞானி ஆக்கக்கூடியது அவனுடைய மனம், அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை, ஒரு ஒழுக்கமான எண்ணங்கள், ஒழுக்கமாக நடந்து கொள்ளுதல். அவன் மனதில் ஒன்று வைத்து கொண்டு வெளியில் ஒன்று பேசுதல் இருக்கக்கூடாது. எதையும் நான் சிந்தனை தெளிவற்ற சிந்தனை இல்லாமல் தெளிவான சிந்தனைகள். இப்படி அவன் நல்லொழுக்கத்தை கடைப்பிடித்தால் எல்லோரும் ஞானி ஆகலாம். ஞானி ஆவது என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. முயற்சிக்கிறது தான் முக்கியம். முயற்சிப்பணும். திருமணம் ஆனாலும் திருமணம் ஆகாவிட்டாலும் நல்லொழுக்கங்களால் நாம் முயற்சித்தால் இறைவனுடைய அருளால் ஞானம் பெறலாம். ஞானி என்றால் என்ன? ஞானம் பெறுதல். துறவி என்பது என்ன? எதை துறக்க போகிறான்? துறவி என்பது தேவையற்ற ஆசைகளை துறக்க வேண்டும். அதான் துறக்கணும். அசைவம்
என்பது என்ன? அசைவம் சைவம். அசைவம்னா என்ன உன்னுடைய கருத்து? என்னுடைய கருத்து வந்து உயிருள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அசைவம். சைவம் சைவம்னா தாவரங்கள், உயிர் இல்லாத பொருட்கள்னா சைவம்னு சொல்றோம். இப்போ நாம் எடுத்துக்கிறது இதான். அசைவ உணவு சாப்பிட்றோம் அசைவம், சைவ உணவு காய்கறி சாப்பிட்றோம் சைவம். அசைவம் என்பது நம் வாய் தவடை அசைஞ்சால் அசைவம், அசைதா அசைவம். மௌனம் சைவம். சத்குரு சிறப்பான மௌனம் சைவம். சிறப்பான இது. மௌனமாக இருந்தால் அதான் என்ன கேட்டால் நான் மௌனமாக இருந்தால் சைவம்னுடுவேன், பேசியிருந்தால் அசைவம்னுவேன். அப்ப மனம் அசைந்தால் அசைவம், மனம் அசையாமல் ஒரே இடத்துல இருந்தால் அது சைவம். சைவம். குருவே சரணம். இது சிறந்த விளக்கம் ஐயா. அதுதான், வேறொன்றும் இல்லை. குருவே சரணம். மீண்டும் சந்திப்போம். குரு கடாட்சம். மீண்டும் சந்திப்போம். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று தந்தையின் கருணையால் வேண்டுகிறேன்.